சீதை சிரிக்கிறாள். சீதை சிரிக்கிறாள். ஸ்ரீனிவாசன் சுவாமி, ரகுநாதன் சுவாமி சொல்லுங்க பார்க்கலாம். சீதை சிரிக்கிறாள். சீதை சிரிக்கா. சீதே ஹசதி. சீதா ஹசதி. வெரி குட். அடுத்தது ஹர்ஷினி ஓடுகிறாள். ஹர்ஷினி ஓடுகிறாள். இந்த பதில் வந்து ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி சொல்லணும். ஹர்ஷினி ஓடுகிறாள். ஹர்ஷினி தாவதி. கரெக்ட். ஹர்ஷினி தாவதி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி. வித்யா சுற்றி வருகிறாள். வித்யா சுற்றி வருகிறாள். ஸ்ரீனிவாசன் சுவாமி சொல்லும். வித்யா சரதி. கரெக்ட். வித்யா சரதி. வெரி குட், வெரி குட். சரி, இப்போ வந்து இத கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இந்த 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 சென்டென்சஸ கொஞ்சம் பெருசு பண்ணலாம். சரியா? சரி. சீதை மெதுவாக சிரிக்கிறாள். சீதை மெதுவாக சிரிக்கிறாள். இது வந்து யார் சொன்னது அப்படின்னா ரகுநாதன் சுவாமி சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல? ஆமா ஆமா ஆமா. உங்களால சொல்ல முடியுமா? சீதை மெதுவாக சிரிக்கிறாள். மெதுவாகங்கிறதுக்கு தெரியல. ஒண்ணு இல்ல, மெதுவாக அப்படின்னா மந்தம். 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 ஓகே. சீதே மந்தம் ஹசதி. சீதேவா சீதாவா? சாரி, சீதா மந்தம் ஹசதி. வெரி குட். சீதா மந்தம் ஹசதி. வெரி குட். அடுத்தது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி, உங்களுக்கு வந்து ஹர்ஷினி தாவத்தின்னு சொன்னேன், கரெக்டா? ஆமாஜி. சரி. ஹர்ஷினி காட்டில் ஓடுகிறாள். ஹர்ஷினி காட்டில் ஓடுகிறாள். ஹர்ஷினி வனே தாவதி. வெரி குட். ஹர்ஷினி வனே தாவதி. வனேன்ற வேர்டு எங்க இருந்து எடுத்தீங்கோ? வனம், வனே. 7ஆம் விபக்தியில 7th விபக்தியில வருது. அந்த அந்த வனம்ன்ற வனத்தில் அப்படி அந்த வனம்ன்ற சப்தத்தை எடுத்துட்டு அந்த சப்தத்துல இருக்கக்கூடிய சப்தமி விபக்தி எடுத்துட்டோம்னா வனத்தில், அது வனேன்னு வருது. கரெக்டா? ஆமாஜி, அந்த மாதிரி தான் எடுத்து சொன்னேன் ஜி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி. அடுத்தது ஸ்ரீனிவாசன் சுவாமி. வித்யா கோயிலை சுற்றி வருகிறாள். வித்யா கோயிலை சுற்றி வருகிறாள். வித்யா ஆலயம் சரதி. வெரி குட். வித்யா ஆலயம் சரதி. வித்யா கோயிலை சுற்றி வருகிறாள். வெரி குட். நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, அடுத்த கேள்வி. சுவாமி பார்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. இப்ப பார்த்துதான் சுவாமி சொல்லலாம். அது 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 இங்க அந்த விபக்தி பேஜை எடுத்து வச்சுட்டு பார்த்து சொன்னேன். இல்ல, அப்படிதான் சுவாமி இப்போதைக்கு சொல்ல முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமா நொற்றுவாயிடும். சரியா? ஓகே, வெரி குட். இப்ப நான் வந்து வித்யா கோயிலை சுற்றி வருகிறாள் சொன்ன உடனே நீங்க மனசுல அடுத்த சென்டென்ஸ், வித்யா காட்டை சுற்றி வருகிறாள், வித்யா வனம் சரதி. சரி, வித்யா இது நூலகத்தை சுற்றி வருகிறாள், அப்ப வித்யா புஸ்தகாலயம் சரதி. நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு? சோ இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சுட்டு அடுத்தடுத்த வொக்காபுலரி என்னன்னு நீங்க அப்படியே நிதானமா யோசிக்கணும். உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆயிடும். சரியா? சரி, அடுத்தது மைதிலிமா, நீங்க சொல்றீங்களா? சொல்றேன். சரி. யானை குடிக்கிறது. யானை குடிக்கிறது. கஜஹ பிபதி. கரெக்ட். கஜஹ பிபதி. கரெக்டா சொன்னீங்க. வெரி குட். அடுத்தது யானை தண்ணீர் குடிக்கிறது. யானை தண்ணீர் குடிக்கிறது. யார் சொல்லணும்? நானேவா, வேற யாராவது? நீங்கதான். கஜஹ ஜலம் பிபதி. கரெக்ட். கஜஹ ஜலம் பிபதி. சரி, அடுத்தது யானை காட்டில் ஜலத்தை குடிக்கிறது. கஜஹ வனே
ஜலம் பிபதி. வெரி குட். வனம். சுவாமி ஜலத்தைனா ஜலம் தான். ஜலம் தானா? ஜலம் ஜலம் இம்மு தானே. ராமம் ராமக ஜலம். இல்ல இல்ல அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட். இது தண்ணீர் தண்ணீரை அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டும் ஒரே விபக்தியா இருக்கிறது. இப்போ தண்ணீர் குடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாவது விபக்தியா எடுத்துக்கணும். அதாவது ஸ்ரீனிவாசன் சுவாமி கூட இந்த டவுட் தான் வந்தது. என்ன டவுட் வந்ததுன்னா, என்னடா இது, இதுக்கு முன்னாடி யானை தண்ணீர் குடிக்கிறதுன்னு சொல்லும் போதும் இந்த அம்மா கஜஹா ஜலம் பிபத்தின்னு சொன்னாலே, அடுத்தது யானை காட்டில் தண்ணீரை குடிக்கிறதுன்னு சொல்லும் போது இந்த அம்மா கஜஹா வனே ஜலம் பிபத்தின்னு சொல்றாளே, என்ன தண்ணீருக்கும் ஜலம்னு சொன்னா தண்ணீரைன்னு சொல்லும் போது ஜலம்னு சொன்னாலே, இது ரெண்டு தமிழ் வார்த்தைக்கும் ஒரே சம்ஸ்கிருத வார்த்தை தானா அப்படின்ற ஒரு டவுட் வரதான் வரும். ஆனா அது என்னடா அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மம்னா, அந்த சப்தம் ஜலம் அப்படின்ற சப்தத்தை நம்ம சொல்லி பார்த்தோம்னா, ஜலம் ஜலே ஜலானி, ஜலம் ஜலே ஜலானி. அப்ப பிரதமா விபக்தியும் வித்யா விபக்தியும் ஒண்ணுதான் ஜலம்ன்ற சப்தத்துக்கு. புரியுறதா? ஓகே ஜி, ஓகே ஜி. அப்போ அப்படியா? அது நான் ஏதோ சும்மா சொல்லி விட்டேன், எனக்கு தெரியாதே. கரெக்டா போயிட்டு. பரவாயில்லம்மா, நீங்க எதிர்ச்சியா அந்த ஜலத்துக்கு திவ்யா விபக்தி ஜலம் தானா ஜி? ஆமா, ஜலத்தை ஜலம் தான். ஓகே ஜி, ஓகே ஜி, ஓகே ஜி. சரி, நம்ம என்ன சொல்லுவோம் அடுத்தது? என்ன சுவாமி இது, தண்ணீர் அப்படின்னாலும் ஜலம், தண்ணீரை அப்படின்னாலும் ஜலம்னா, நான் எப்படிதான் இதை கண்டுக்கிறது, இதை நம்ம எப்படி மனசுல வச்சுட்டு கரெக்டா இதை பிரயோகப்படுத்துறது அப்படின்னா, உங்களுக்கு இதை கத்துக்க எது மாதிரியான பிரயோகம், இது பிரதமா விபக்தியா த்வித்யா விபக்தியா உங்களால சொல்லிட முடியும். புரியுறதா? ஓகே ஜி, ஓகே ஜி. அப்ப முதல்ல சொன்னது அவங்க பிரதமா விபக்தி சொன்னாங்க, ரெண்டாவது சொன்னது த்வித்யா விபக்தி சொன்னாங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஜி, ஓகே ஜி. தேங்க்ஸ். ஆனா ரெண்டு இடத்துலயும் அந்த ஜலம்ங்கிற வேர்டு தான் வரும். ஆமா 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 ஆமா, சரியா? இல்ல, முதல்லது ஜலம்ங்கிறது பிரதம விபக்தி, இப்போ ஜலம் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கும் போது. அதாவது நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் ராம சப்தத்தை பாத்தீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா ஜி. ராம சப்தத்தை யார் மெமரி பண்றதுக்கு ட்ரை பண்ணது? நான் இப்பதான் ஏகவச்சனம் ராம சப்தம் பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்னும் அரிக்குடிக்குள்ள தாண்டவே இல்லை. அப்படியே தான் இருக்கு. பரவாயில்ல. சரி, இப்போ ராம சப்தத்தை இப்ப வாசிச்சவா இல்ல கேட்டவா என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னா, ராமஹ ராமௌ ராமாஹ ராமம் ராமா. இப்போ பிரதமா விபக்தி த்விவச்சனம் ஃபர்ஸ்ட் கேஸ் சென்டிங்ல டியூஎல்லையும் ராமவுன்னு வருது. ஆமாவா இல்லையா? ஆமா ஜி. வித்யா விபக்தி த்விவச்சனத்திலயும் ராமவுன்னு வருதா இல்லையா? ஆமா ஜி. ராமஹ ராமௌ ராமாஹ ராமம் ராமௌ ராமானு. ஆமாவா இல்லையா? ஆமா, ரெண்டும் அதே மாதிரி தான் வருது. அப்போ நம்ம என்ன சுவாமி இது, அதுக்கும் ராமம் இதுக்கும் ராமம்னா எப்படிதான் எடுத்துக்கிறதுன்னா, அந்த அர்த்தத்தை வச்சுட்டு அந்த கான்டெக்ஸ்ட வச்சுட்டு இது பிரதமா விபக்தியா த்வித்யா விபக்தியா நம்ம எடுத்துக்கலாம். புரியுறதா? ஓகே ஜி. சரி, இதுல ஒண்ணு நம்ம இதைத்தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஜி, இந்த சக தேயதா. ஆமா ஆமா கரெக்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. சரி, அப்போ இல்ல. சரி, அப்போ யானை காட்டில் தண்ணீரை குடிக்கிறது. கஜஹ வனே ஜலம் பிபதி. யானை காட்டில் தண்ணீரை குடிக்கிறது. புரியுறதா? ஓகே, புரியுது. வெரி குட் வெரி குட். சரி, அடுத்தது சுபாஷினி அம்மா. சரியா? சுபாஷினிமா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? நமஸ்காரம் ஜி, ரெடியா இருக்கேன் சார். நமஸ்காரம். சரி, இப்போ உங்களுக்கான தாத்து இத பாருங்க. இந்த 15 போட்டு பாருங்க. அதை வச்சுதான் உங்களை நான் கேட்க போறேன். புரியுறதா? 14 கிடையாது ஜி. ஓகே, 14 இருக்கா? ஓகே, 14 கேட்கறேன். ஓகேவா? இதை கேட்கட்டுமா? பலராமன் உட்காருகிறான். பலராமன் உட்காருகிறான். பலராமக உபவி சதி. கரெக்ட். பலராமஹ உபவிஷதி. பலராமஹ உபவிசதி. வெரி குட். பலராமஹ உபவிஷதி. சரி, அடுத்தது பலராமன் ஆசனத்தில் உட்காருகிறான். பலராமன் ஆசனத்தில் உட்காருகிறான். பலராமக ஆசனம்
உபவி உபவிஷதி. சரி, உபவிஷதி. அந்த இடத்துல ஆசனத்தில் அப்படின்னு அந்த இல்லுன்னு போட்டனா இல்லையா தமிழ்ல? ஆசனே. ஆசனத்தில் ஆசனே. இது என்ன வரணும் ஜி தெரியல எனக்கு. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க இப்ப ஆசனம்னு போட்டீங்க இல்லையா, அதுக்கு பதிலா சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஆசனே அப்படின்ற வேர்டு ஒண்ணும் கிடையாது. புரியுறதா? அப்போ நீங்க வந்து ஆசனே அப்படின்ற சப்தமி விபக்தி போட்டீங்கோ அப்படின்னா பலராம ஆசனே உபவிஷதி அப்படின்ற வேர்டு வந்துரும். புரியுறதா? புரியுது. வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன சொன்னீங்கம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ்? சரி, அடுத்தது சிவராமன் சுவாமி, நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் சார். வெரி குட், வெரி குட், சொல்லுங்க சார். லக்ஷ்மணன் வருகிறான். லக்ஷ்மணன் வருகிறான். லக்ஷ்மணே அகச்சந்தி. இல்ல சுவாமி, லக்ஷ்மணன் வருகிறான். அப்ப நீங்க பிரதமா விபக்தி லக்ஷ்மணே அகச்சந்தி. லக்ஷ்மணே வருமா இல்ல லக்ஷ்மணஹா வருமா? லக்ஷ்மணஹா சார். லக்ஷ்மணஹா ஆகச்சதி. சொல்லுங்க. ஆகச்சதி. லக்ஷ்மணஹா ஆகச்சதி. வெரி குட். லக்ஷ்மணஹா ஆகச்சதி. வெரி குட், வெரி குட். என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்? சரி, அடுத்தது லக்ஷ்மணன் வீட்டிலிருந்து வருகிறான். லக்ஷ்மணே வருகிறான். அகச்சதி. லக்ஷ்மணஹா அகச்சந்தி. ஆகச்சதி. அதுக்கு நடுவுல வந்து அந்த வீட்டிலிருந்து அப்படின்ற வேர்டுக்கு நம்ம சம்ஸ்கிருதத்துல போயிட்டு பார்த்தோம்னா பஞ்சமி விபக்தி ஏகவச்சனத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் ஃப்ரம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்க போறது. கரெக்டா இல்லையா? ஆமா. அப்போ கிரகம் அப்படின்ற சப்தத்தினுடைய பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம் நீங்க பாத்தீங்கன்னா கிருஹாத். என்ன சொல்லணும்? கிருஹாத். லக்ஷ்மணே கிரகாத் ஆகச்சந்தி. லக்ஷ்மணே சொல்லக்கூடாது, லக்ஷ்மணஹா. லக்ஷ்மணஹா கிரக ஆகச்சந்தி. ஆகச்சதி. ஆகச்சதி. லக்ஷ்மணஹா கிருஹாத் ஆகச்சதி. அவ்வளவுதான். புரியுறதா? புரியுது சார். வெரி குட், வெரி குட். என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்? வெரி குட். அடுத்தது வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல? கொடுத்த நான் 6 பேருக்கு. ஒரே ஒரு டவுட் ஜி, கேளுங்கம்மா. இந்த ஒவ்வொரு விபத்துலயும் என்ன இந்த இது இந்த சொல்றேன் வனே அது எது சேர்க்கணும்னு ஏதாவது இருக்கா ஜி? அது இருக்குமா? ஒண்ணு இல்லம்மா, கண்டிப்பா இருக்குமா. சரி, முதல்ல நம்ம வந்து எதை மெமரி பண்ணிடணும் அப்படின்னா, இப்ப வச்சனம்னு எடுத்துட்டோம்னா ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஏகவச்சனம்னா ஒருமை, த்விவச்சனம் அப்படின்னா இருமை, பகுவச்சனம் அப்படின்னா பன்மை. ஏகவச்சனம் அப்படின்னா சிங்குலர், த்விவச்சனம் அப்படின்னா டியூயல், பகுவச்சனம் அப்படின்னா ப்ளூரல். இத முதல்ல நம்ம மெமரி பண்ணிடணுமா? புரியுறதா? ஓகே. அதுல வரத வச்சுதான் இத நம்ம வந்து ஃபார்ம் பண்றோமா? ஆமா, இருக்கும். இதோட முடியல. நீங்க ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் இது மூணுத்துக்கும் வந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தது நீங்க பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் பிரதமா விபக்தி, த்விதீயா விபக்தி, திருத்தீயா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, பஞ்சமி விபக்தி, ஷஷ்டி விபக்தி, சப்தமி விபக்தி, சம்போதன பிரதமா விபக்தி. இது 8ஐயும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். புரியுறதா? புரியுது. இந்த 8ஐயும் ஞாபகம் வச்சுக்கிறதோட மட்டும் இல்ல, ஒரு விபக்திக்கும் ஒரு அர்த்தம்னு உண்டுமா. சரியா? ஓகே. இப்போ சுபாஷினி அம்மா பேரு மீனாட்சி. கரெக்டா? எஸ். கரெக்டா? மீனாட்சி அம்மா தானே? ஆமா ஆமா ஆமா. இப்ப நான் மீனாட்சின்ற ஒரே ஒரு வேர்டு மட்டும் வச்சுட்டு இருக்கேம்மா. சரியா? ஓகே. மீனாட்சின்ற இந்த ஒரு வேர்டை வச்சுட்டு என்னால எத்தனை சென்டென்ஸ்மா ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு 100 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா? நிறைய பண்ணலாம். ஒரு 200ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 300ன்னு வச்சுக்கோங்களேன். அதே
இந்த மீனாட்சின்ற வேர்டை, இந்த நவுனை, இந்த சப்ஜெக்டை நான் 7 வேற்றுமைகள்லையும் போட்டு அதனுடைய அர்த்தத்தை எடுத்துட்டு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த 200 1000 மாறுமா மாறாதா? மாறும் ஜி. மாறும். அப்போ எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த 7 விபக்தி மெமரி பண்ணிட்டு ஒரு விபக்திக்கும் என்ன யூசேஜ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்மா. சரியா? ஓகே ஜி. அப்போ நம்ம படிக்கும் போதே எது மாதிரியா படிச்சிடணும்னா பிரதமா விபக்திஹி பெயர், த்விதியா விபக்திஹி ஐ குறித்து, திருத்தியா விபக்திஹி ஆள் ஓடு உடன், சதுர்த்தி விபக்திஹி ஆக பொருட்டு, பஞ்சமி விபக்திஹி இருந்து காட்டிலும், சஷ்டி விபக்திஹி இக்கு உடைய, சப்தமி விபக்திஹி இல் இடத்தில் கண், சம்போதன பிரதமா விபக்திஹி விழி வேற்றுமை கூப்பிடுவதற்காக. இது நான் சொன்னேன் இல்லையா? இத வந்து எழுதி வச்சிருக்கேன். இத வந்து ஒரு 10 தடவை படிச்சு 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 பார்க்கணும்மா. புரியுறதா? ஓகே ஓகே சுவாமி நீங்க சொல்லிடுறீங்கோ, எனக்கு இதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும் 10 தடவைன்னா இது மாதிரி தமிழ்ல இருந்தா எனக்கு டக்குன்னு வராது அப்படின்னா அதை அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க. பிரதமா விபக்திஹி நேம், த்விதியா விபக்திஹி அபவுட் a person or a thing, திருத்தியா விபக்திஹி பை அண்ட் வித், சதுர்த்தி விபக்திஹி ஃபார், பஞ்சமி விபக்திஹி ஃப்ரம் தேன், சஷ்டி விபக்திஹி ஆஃப். ஆமா. அதுக்கப்புறமா சப்தமி விபக்திஹி இன் ஆன் அமாங். அதுக்கப்புறம் சம்போதன பிரதமா விபக்திஹி டு கால் சம்படி, ஓ அலாஸ், எல்லாம் இதெல்லாம் புரியுறதா? புரியுது. இந்த ஒரு காம்பினேஷனை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப 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 ஈஸியா வந்துடும். புரியுறதா? புரியுது ஜி. சோ இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெமரி பண்ணிடுங்க. புரியுறதா? புரியுது ஜி. வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் பார்த்தது ஏதாவது டவுட் இருக்கா? வீட்டில் இருந்து அப்படின்னா கிருஹத்துவா சுவாமி? கிருஹாத். கிரஹாத். கிருஹாத். ஓகே. இப்ப ராமாத் அது மாதிரி கிருஹாத். சரியா? கிருஹாத். அது பஞ்சமி விபக்தியில தானே வருது. ஆமாம் கரெக்ட். பஞ்சமி விபக்தி ஏகவசனம். சரியா? கரெக்ட். அது இன்னைக்குதான் கார்த்தால எழுந்துதான் இது வந்து ஏகவச்சனம் எல்லாமே ரிவைஸ் பண்ண படிக்கவே ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, நிதானமா ஆகட்டும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, அடுத்தது ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி, நீங்க சொல்லணும் இல்லையா? ஓகே ஜி, சொல்றேன் ஜி. இப்ப எது வரைக்கும் முடிச்சோம்? ஆகச்சிதி வரைக்கும் முடிச்சிட்டோமா? ஆமா, ஆகச்சிதி வரைக்கும். சரி, நயதி அழைத்து செல்கிறான். சரியா? ஓகே ஜி. சரி, கிருஷ்ணஹா, சாரி நானே தவிர இதுல கிருஷ்ணன் அழைத்து செல்கிறான். கிருஷ்ணன் அழைத்து செல்கிறான். கிருஷ்ணஹ நயதி. கரெக்ட். கிருஷ்ணஹா நயதி. சரி, நயத்திங்கிற வார்டு வந்து ரெண்டு வேர்டு அழைத்து செல்கிறான்னு தனித்தனி அழைத்து செல்கிறாங்கிறது எப்படி ஒரே வேர்டா அதுக்கு மீனிங் வருதா? நயத்திங்கிறது அது அந்த மாதிரியா? அதாவது நயதி அப்படின்னா அழைத்து செல்லுதல் அப்படின்ற மீனிங்க கொடுவோம். புரியுறதா? அழைத்து செல்றதுன்னா என்ன சுவாமி? கூட்டுன்னு போறதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா, அதுதான் இதனுடைய இது. சரியா? ஓகே ஓகே ஓகே. அடுத்த வேர்டு கொண்டு வருகிறான் இருக்கு, இது கொண்டு போகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கேரி பிரிங் அப்படின்னு 2 வேர்டு இருக்கா இல்லையா நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல? ஆமா. கேரினா என்ன சுவாமி? எடுத்துட்டு போறது. எடுத்துட்டு போறது. இது கொண்டு வரது. பிரிங். அவ்வளவுதான். நீங்க நயத்தினா டு கேரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுறதா? ஓகே ஓகே. ஆணையத்தி அப்படின்னா டு பிரிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே 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 ஓகே. புரியுது. ஓகே ஓகே புரியுது. உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா ஆயிடும். சரியா? ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட். வெரி குட். சரி, இப்ப நான் என்ன கேட்டேன்? ராமன் அழைத்து செல்கிறான். ராமஹ நயதி. வெரி குட், நல்லா சொன்னீங்க. ராமன் கிருஷ்ணனை அழைத்து செல்கிறான். ராமஹ கிருஷ்ணம் நயதி. அவ்வளவுதான் சுவாமி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ராமஹ கிருஷ்ணம் நயதி. புரியுறதா? ஓகே ஓகே.
இந்த இடத்துல இந்த ரெண்டு இது போட்டோம்னா அந்த சாங்கிற அது அந்த இது வராதா? அதாவது அச்சா ஓகே புரியுது. இதனுடைய அர்த்தம் மாறி போயிடும். இல்ல சுவாமி, அதாவது ராமன் வந்து எத்தனை பேரை கூட்டிட்டு போறான் சுவாமி? ஒருத்தரை தான் ஆக்ஷன் போறான். அப்ப ஒருத்தர் போது ஏன் ஆல்சோ வர போறது? அண்டு 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 வரதுக்கான அந்த பிரமேயமே அங்க இல்லையே. புரியுறதா? கரெக்ட் கரெக்ட். அண்டுன்றது எப்ப வரும்? 2-3 பேர் வந்தா தானே அண்டு வர போறது. ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதனால சே வரல. சரியா? புரியுது புரியுது. அப்ப ராமஹா கிருஷ்ணம் நயதி, ராமன் கிருஷ்ணனை அழைத்து செல்கிறான். புரியுறதா? ஓகே சரி. ராமன் கிருஷ்ணனையும் கோபாலனையும் அழைத்து செல்கிறான்னு சொல்லும் போது அந்த சே வரும் நிலஜி. ஆமா ஆமா ஆமா. சரியா? சரி. அடுத்தது ராமன் கிருஷ்ணனை ஆலயத்திலிருந்து அழைத்து செல்கிறான். ராமக கிருஷ்ணம் ஆலயத்தில் இருந்து அப்படிங்கும் போது சக்தி விபக்தி. அஞ்சாவது ஆலயத்தில் அப்படின்னா வந்து ஆலயத்தில்னாக்க சப்தமி விபக்தி. சப்தமி ஆலயத்தில்னா ஆலயே வருமா? ஆலயத்தில் இருந்துன்னு தான் நான் சொன்னேன். அஞ்சாவது விபக்தி. ராமன் கிருஷ்ணனை ஆலயத்தில் இருந்து அழைத்து செல்கிறான். ராமக கிருஷ்ணம் ஆலயாது நயதி. அவ்வளவுதான் சுவாமி, முடிஞ்சே போச்சு. ராமஹா கிருஷ்ணம் ஆலயாது நயதி. புரியுறதா? புரியுது. சரி, இப்ப ஸ்ரீனிவாசன் சுவாமி சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சாமி, நான் பழசை எழுதிட்டு இருக்கேன். ஓகே சரி. அதுக்குள்ளேயே இப்ப வந்து சொல்லுங்க. ஓகே. அம்மா குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து செல்கிறாள். அம்மா குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து செல்கிறாள். அம்மா குழந்தையை பள்ளியில். இதுல வந்து நம்ம வந்து அங்க ராமனுக்கு பதிலா அம்மாவை போட்டுறோம். சரியா? இல்ல கிருஷ்ணன் தானே கொண்டு வர. கிருஷ்ணனுக்கு பதிலா அம்மா, அங்க ராமனுக்கு பதிலா இங்க வந்து குழந்தை, அங்க வந்து கோவிலுக்கு பதிலா இங்க வந்து இது பள்ளி. அவ்வளவுதான். ஓகே. அம்மானா மாதா. ஆமா மாதா. மாதா பாலம். பள்ளினா என்ன வருது? பள்ளி பாடசாலை வருது. பள்ளியில் இருந்து பள்ளியில் வித்யாலயம் வருதா? ஓகே. வித்யாலயத்து வருமா சுவாமி? வித்யாலயாத் அழைத்து செல்கிறாள். என்ன இருக்கு? வித்யாலயாத் நயதி. அவ்வளவுதான் சுவாமி. மாதா பாலம் வித்யாலயாது நயதி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சுவாமி. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, அடுத்தது பார்க்கலாமா? இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சுவாமி, நான் எழுதிட்டேன். நிதானமா எழுதிக்கணும். சி, இது மாதிரி ஒரு வார்த்தையா கூட சேர்த்துட்டே போகும்போது தான் நம்மளால அந்த சென்டென்ஸை பெருசாவும் ஆக்க முடியும், நம்மள கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சுக்க முடியும். சரியா? ஓகே. சரி, அடுத்தது மைத்திரி மாவுக்கு. சரியா? ராமன் கொண்டு வருகிறான். ராமக ஆனயதி. வெரி குட், நல்லா சொன்னீங்க. ராமன் நீரை கொண்டு வருகிறான். ராமன் ஜலம் ஆனயதி. ராமன் பாலை கொண்டு வருகிறான். பாலுக்கு என்ன சொல்றது? க்ஷீரம்னு பேரு. க்ஷீரம். க்ஷீரம். ராமக க்ஷீரம் ஆனயதி. வெரி குட். சரி, ராமன் பிரசாதத்தை கொண்டு வருகிறான். ராமக பிரசாதம் ஆனயதி. ராமன் கோயிலிலிருந்து பிரசாதத்தை கொண்டு வருகிறான். ராமன்
ஆலயாத் பிரசாதம் ஆனயதி. அவ்வளவுதான்மா. புரிஞ்சுதா? இப்போ இல்ல கோயிலில் இருந்து அப்படின்னா சுவாமி இது வந்து ஆலயத்து வரும். ஆலயாத்து 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 ஆலயாத்து. சரியா? ஓகே. வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். வேற யாரும் இப்ப கேட்கல? சிவராமன் சுவாமி கேட்கலையா? அடியனையும் கேட்கல. ஓ ஓகே. ரகுநாதன் சுவாமியும் கேட்கல. சரி, ரகுநாதன் சுவாமி சொல்லுங்க. சொல்லுங்க. பூ மலர்கிறது. பூ மலர்கிறது. புஷ்பம் விகாசதி. விகசதி. புஷ்பம் விகசதி. புஷ்பம் விகசதி. சரி, பூ தோட்டத்தில் மலர்கிறது. புஷ்பம் ம். நந்தவனம் விகசதி. நந்தவனே. நந்தவனம்னு சொல்ற. நந்தவனே. புஷ்பம் ம். நந்தவனே சத்தியா. விகசதி. விகசதி. வெரி குட் வெரி குட். நல்லா சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ சிவராமன் சுவாமி சொல்றீங்களா? சிவராமன் சுவாமி நான் சொல்றது கேக்குறதா? நான் பேசுறது எல்லாம் கேக்குறதா? நான் பேசுறது எல்லாம் கேக்குறது. என்ன கேக்குது? அவர் மியூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ மியூட்ல இருக்கீங்க சுவாமி நீங்க. சரி ஜி இது எந்தெந்த விபக்திக்கு இந்த ஆத்து நே அப்படி வருங்கிறத சொல்ல முடியுமா ஜி? சொல்ல முடியுமா? அதான் இங்க அடுத்தது ஒரு டாபிக் இருக்கு. இது பாருங்க, இங்க வருது பாருங்க. பஞ்சமி விபக்தி என்ன எது மாதிரி வரும் அப்படின்றது இங்க கொடுத்துருக்கா பாருங்க. இது பாருங்க, வரதா இங்க? கீழே இருக்கு. ஓகே. பஞ்சமி விபக்தி அப்படின்னு வந்த உடனே இங்க பாருங்க ராமாது வரதா? ஓகே ஜி. ஓகே, நான் நோட் பண்ணிக்கிறேன். அது நம்ம வாசிக்கும் போது அது நீங்க தெரிஞ்சுருவீங்க. சரியா? ஓகே ஜி. ஓகே ஓகே. பரவாயில்ல. சிவராமன் சுவாமி கேட்கறதா நான் பேசுறது? அவர் இன்னும் இதுலயே இருக்காரு, மியூட்லயே இருக்காரு. சொல்லுங்க. நடுவில் அன்மியூட் ஆச்சு அவரோடது. தெரியல. இப்போ சார் கேக்குறது சொல்லுங்க சார். சரி, தாமரை மலர்கிறது. தாமரை விகசதி. ஆமா கரெக்ட். புஷ்பம் விகசதி. சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லு? தாமரை கமல் கமலம். கமலா. கமலா. ஓகே. கமலம் விகசதி. கரெக்ட். கமலஹ. கமலம் விகசதி. கமலஹ விகசதி. கமலஹா இல்ல, கமலம் தான். கமலம். கமலம் தானா? ஓகே ஓகே. இது வந்து ஸ்ரீலங்கத்துல வருதா? இது நபும்சகலிங்கம். இம்ல தான் முடியும். ஓகே ஓகே. கமலம் விகசதி. விகசதி. வெரி குட். சரி, தாமரை குளத்தில் மலர்கிறது. குளத்தில் சான்ஸ்கிரிட் என்ன சார்? காகே. கமலம் காகேசே விகசதி. தடாகே. ககாகே விகசதி. விகசதி. கமலம் ககாசே விகசதி. அப்ப தடாகம் அப்படின்னா வந்து குளம் சுவாமி. சரியா? சரி. அப்போ அந்த தடாகத்தில் குளத்தில். சரியா? ஓகேவா? இந்த தடாகம்ங்கிறதுக்கும் வந்து முதலாவது விபக்தி ரெண்டாவதும் ஒரே வேர்டு தான் வரும் இல்லையா? இது வந்து தடாகஹ அதுதான் பிரதம விபக்தி. சரியா? அச்சா. ஓ தடாகஹ. ஓகே ஓகே ஓகே. ஜெண்டர் வேர்டு. தடாகஹே. சுவாமி நீங்க தடாகஹே சொன்னீங்களா இப்போ? தடாகே சொன்னேன். தடாகே. 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 ஓகே ஓகே ஓகே. அது வந்து சப்தமி விபக்தி ஏகவச்சனம். நம்ம வந்து இந்த அருணாச்சலம் படத்துல வந்து அந்த இவன்லாம் வந்து இதுல ஸ்விம்மிங் பூல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தோச்சிட்டு இருப்பானே, அப்ப கூட அந்த செந்தில் வந்து கேட்பான், இந்த தடாகத்தில் என்னுடைய ஆடைகளை நான் துவைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லுவானே. பயங்கர நாலேஜ் சார் உங்களுக்கு. அதெல்லாம் இல்ல, அது சின்ன வயசுல பார்த்த படம் ஞாபகம் இருக்கு. அதனால இருந்தாலும் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. பரவாயில்ல. அது அந்த தடாகத்தில் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதுதான் தடாகே. சரியா? வெரி குட். இப்ப இந்த தீரம் தடாகம் இது ரெண்டும் வேற வேறையா ஜி? எது தீரம் தடாகம்? தீரம் அது நதி தீரம் இல்லையா? நதி தீரம்னு வரும் இல்லையா? நதி தீரம். நதி ஓரம். நதி ஓரத்தில் பேங்க் இல்லையா? அது அதாவது பேங்க் ஆஃப் ரிவர். நதி தீரம். கரெக்ட். அதாவது நதி தீரம், சமுத்திர தீரம், தடாக தீரம் இதெல்லாம் வந்து கரையை சொல்லக்கூடியது. கடற்கரை, நதிக்கரை, குளக்கரை. அது குளத்தை சொல்லாது. புரியாதா? குளத்தோரமா இருக்கக்கூடிய அந்த கரையை தான் சொல்லுவோம். அது சரியா? தீரம்ன்ற வேர்டு. ஓகே, தேங்க்யூ. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இந்த டாபிக் வரைக்கும் இருக்கட்டும்.
மீதி இருக்கக்கூடிய டாபிக்கை நாளைக்கு பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அந்த இதை வந்து இது பண்றேன். சரியா?